வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திணை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த திணை பிடி ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தெனை மாவு. ஆக்சுவலாக தெனை மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத ஹவு டு ப்ரிப்பேர் சிறுதானிய மாவு அப்படின்னு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே ப்ரொசீஜரில் தினையை மட்டும் எடுத்து இந்த தெனை மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த மாவை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தினை மாவு, பொடிச்ச வெல்லம், சின்ன சின்னதாக மெல்லிசாக நறுக்கி வச்ச தேங்காய் பல், முந்திரி ஒரு 10 முந்திரியை குட்டி குட்டி பீஸாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் நெய், ரொம்ப சிட்டிகைக்கும் கம்மியாக உப்பு, ஏலப்பொடி 1 டீஸ்பூன். இப்போ அந்த தெனை மாவு எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து எதில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ, எந்த கப்பு நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக மெஷர் பண்ணுற கப்பில் நீங்கள் தெனை மாவு 1 கப்பு மெஷர் பண்ணிங்கன்னா, பொடிச்ச வெல்லம் டைட்டாக பேக் பண்ணது 1 கப்பு. ஸோ 1:1 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் 1 பங்கு தான். ஸோ தண்ணி 1 பங்கு, தெனை மாவு 1 பங்கு, வெல்லம் டைட்டாக பேக் பண்ணது 1 பங்கு. அதுதான் அளவு. நான் எடுத்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நியர்லி 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது வீசம்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழக்கில் 2 பங்கு தெனை மாவு எடுத்திருக்கேன், 2 பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற 2 பங்கு தண்ணி. இதுதான் நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு. ஸோ திருப்பி நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். 1 பங்கு தெனை மாவு, 1 பங்கு நல்லா பொடிச்சு டைட்டாக பேக் பண்ண அதே கப்பில் மெஷர் பண்ணுற 1 பங்கு வெல்லம், 1 பங்கு தண்ணி. இப்போ அது எப்படி வந்து இந்த கொழுக்கட்டையை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த தெனை மாவு இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகி வறுத்துக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே நிறம் இல்லாமல் தெனை மாவினுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு எப்படி இந்த கொழுக்கட்டையை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மாவை வந்து நல்லா வறுத்துட்டேன். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. வாசனை நல்லா வருது, அருமையாக வாசனை வருது. அந்த தினை மாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இந்த மாவை வந்து ஒரு பேசினில் கொட்டி ஆற வைப்போம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணுறதை பார்க்கலாம். இந்த பேசினில் கொட்டி மாவு ஆறும் பொழுது நம்ம வந்து அந்த தேங்காய், முந்திரி பருப்பு கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுப்போம். வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை கிளறதை பார்க்கலாம். முந்திரி பருப்பை கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து வச்சுட்டேன். தேங்காவையும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த எல்லா வெல்லத்தையும் நான் எடுத்துக்கிட்ட எல்லா வெல்லத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதே எடுத்துக்கிட்ட எல்லா தண்ணியையும் அதில் ஊற்றி இதை வந்து கரைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, வெல்லம் வந்து கரைஞ்சா போகும். அதனால் ஏன் நம்ம வந்து இப்படி தண்ணி விட்டு கரைக்கிறோம் அப்படின்னா, அடியில் வந்து வெல்லத்தில் மணல் தங்கியிருக்கும். அதனால் நம்ம அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கொழுக்கட்டை முழுக்க நரன்னு மணல் அம்பிடும். அதனால் இதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் எப்பொழுதுமே நல்லது வெல்லத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா கொதிக்க வேண்டாம், கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம டேரெக்டாக அப்படியே வானலியில் விட்டுடலாம். நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டேன். வடிகட்டலை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து கீழே நிறைய நரன்னு மணல் இருக்குது. இது அத்தனையும் நமக்கு கொழுக்கட்டையில் வந்துடும். அதனால் கண்டிப்பாக வெல்லம் வந்து எப்படி நம்ம பெரிய கடையில் வாங்கினாலும் வடிகட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இந்த வடிகட்டின வெல்லத்தில், அந்த வெள்ளை தண்ணியில் எதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னா, நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய், ஏலக்காய் பொடி, அதாவது உப்பு. நம்ம மாவு வந்து உப்பு இல்லாமல் கலர வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக, சிட்டிக்கையை விட கம்மியாக கொஞ்சம் உப்பு. அதே மாதிரி அந்த உப்பு கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது அந்த இனிப்பினுடைய சுவையை வந்து நல்லா அதிகரித்து காமிக்கும். அதனாலேயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த அளவு உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு இதை வந்து கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது நம்ம வந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். நெய் நம்ம மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுட்ட நெய்யில் கொஞ்சம் நெய்யை இதில் சேர்த்துடலாம். தண்ணியிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு அழகாக அந்த உருண்டை கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதுவும் ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இப்போ அந்த தண்ணி கொதிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பொழுதும் நான் ஆஃப் பண்ணிப்பேன். ரொம்ப நிறைய இதிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப ஒரு 10-15 வருஷமாக அது மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு அதை கிளறும்பொழுது கட்டி தட்டாமல் இருக்கும். நான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வராமல் இருக்கணும், அந்த மாதிரி கட்டிகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே ஆஃப் பண்ணிப்பேன். அதனால் இது வந்து ஒரு கொதி வந்துடும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு மாவை சேர்த்துக்கலாம். நான் நெய் விட்டுட்டேன், தண்ணி கொதிக்குது. இப்போ அதாவது நான் சொல்கிற அந்த விஷயம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த கட்டிகள் ஃபார்ம் ஆகவே ஆகாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல செய்ய கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறேன். நெய் இதில் சேர்த்துட்டேன், எடுத்ததில் ஒரு பாதி அளவு நெய் சேர்த்துட்டேன். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் மாவு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவை வந்து லைட்டாக அப்படி சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கட்டிகள் வந்து உருவாகாமல் இருக்கும். மாவு நல்லா அப்படியே தண்ணியோடு சேர்ந்துடும். ரொம்ப துபதபனம் மாவு கொட்டிட்டோம்னா நல்லா அங்கங்கே கட்டி கட்டியாக தட்டிடும். அப்புறம் சாப்பிடும்பொழுது அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிக்குள்ளே மாவு வேகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும், ட்ரை மாவாகவே இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த உருண்டை ஃபார்ம் ஆகாமல் தான் நம்ம இந்த மாவை கிளறணும். அதுக்கு தான் அந்த மெத்தடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து சேர்த்து கிளற போகிறேன். பார்ப்போம், அப்படியே பார்ப்போம். எப்பொழுதுமே அந்த ஸ்வீட் செய்யும் பொழுது திணைக்கு, சிறுதானியங்களில் திணைக்கு வந்து அந்த ஸ்வீட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற சிறுதானியங்களை கம்பேர் பண்ணும்பொழுது திணை வந்து ஸ்வீட்டுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் அந்த திணையை வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். அருமையான அந்த ஸ்வீட்டுக்குரிய உகந்த பொருள் திணை. அதனால் அந்த திணையை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆகும். நிறையா வெரைட்டியாக செஞ்சு பார்க்கும்பொழுது திணையும் நமக்கு உடம்புல நல்லா சேரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் சேர்த்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நான் எல்லா மாவையுமே கொட்டி கிளறிட்டு திருப்பி வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டித்தன்மை இல்லாமல் ஃபுல்லாக நல்லா சேர்ந்துருச்சு. இந்த இடையில இருக்கிறது எல்லாமே வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் வந்து நமக்கு அப்படி தெரியுது. இப்போ இது வந்து ஃபுல்லாக நமக்கு பந்து மாதிரி வர அளவுக்கு கிளறணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது பார்க்கலாம். நான் மாவை நல்லா கிளறிட்டேன். நடுவில் பந்து மாதிரி, அதாவது தனியாக அப்படியே வானிலேருந்து வருது. அதுதான் இதுக்கு வந்து பதம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி வைக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காயாது ஆறும் பொழுது. இப்போ அந்த ஈரத்துணி போட்டு மூடி வச்சு நம்மளுடைய கை பொறுக்கிற சூடு வரும்பொழுது பிடிச்சிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மாவை கிளறி அதை வந்து ஒரு சுத்தமான வெள்ளை ஈரத்துணி போட்டு மூடி வச்சு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டாச்சு. அப்புறம் நான் அதை வந்து பிடி கொழக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி பானையில் வேக விடலாம். நான் உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு கையில் கொஞ்சமாக நெய் இவ்வளோ தடவிட்டு இதை கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படி பிடிச்சிக்கலாம். விரல் பதிகிற மாதிரி அப்படி பிடிச்சிட்டோன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை நம்ம வந்து வேக வைப்போம். நான் வந்து இட்லி தட்டு மேலே இலை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த கொழக்கட்டைகளை எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாக இந்த சென்ஸ் சேஃப்டியாக நம்ம கண்டிப்பாக வெந்துடும் ஒரு 15 நிமிஷத்தில். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வெந்துடும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்போ அதை வந்து மூடிடுறேன். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ நம்ம வந்து இதை திறந்து பார்க்கலாம். அந்த மினுமினுப்பு தெரியுது பாருங்கள் கொழக்கட்டை மேலே. அந்த மினுமினுப்பு இருந்தாலே சூப்பராக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா ஷைனிங்காக ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் அதுக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து தட்டில் போட்டுடலாம். அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை வந்து அதோட சேர்ந்து அந்த சூடில் அந்த இலையினுடைய குளோரோஃபில் சத்தும் நமக்கு அதில் சேர்ந்துருக்கும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற விஷயங்கள், கொழக்கட்டை அந்த மாதிரி விஷயங்கள் இலையில வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ அதை வந்து எடுத்து தட்டில் போட்டுடலாம். பார்த்தா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம திணை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அழகாக ஸ்நாக்ஸு டைமாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அந்த ஸ்வீட் வந்து திணையில் செய்யும்பொழுது நமக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், வாசனை கிடைக்கும். இன்னும் நம்ம அந்த மாவை வந்து நல்லாவே வறுத்துருக்கோம், ஒரு நிறம் மாறி வறுத்துருக்கோம். அதுவே நமக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு வாசனை டேஸ்ட்டு. ஸோ திணை வந்து குழந்தைகளுக்கு, அது போக நிறைய அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு நிறையா செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து திணை வந்து ஒரு பெஸ்ட்டு டிஷ்ஷு. திணையில் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, பீட்டா கரோட்டின் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் திணையை வந்து நம்ம எப்போல்லாம் நமக்கு வந்து முடியுதோ சிறுதானியம் சாப்பிடும்போது திணையை கொஞ்சம் நிறையா நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த திணை ரெசிபிஸ் நம்ம ஒரே மாதிரி சாதமாக உடைச்சு சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ திணையில் வெரைட்டியாக டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடும்பொழுது சாப்பிடவும் நமக்கு போர் அடிக்காது, டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான சூப்பரான டிஷ்ஷஸ் வந்து உங்கள் கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.